சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி இரவு 7:37 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் காலை 6:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:04 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 6:27 வரை, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் சுழற்சிங்க நாயனாரினுடைய குரு பூஜை நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாயனாருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் இந்த சிவ பூஜைக்கு உரிய மலரை முகர்ந்து பார்த்துட்டலாம். யார்? அவருடைய மனைவி. இவர் சிவ பூஜைக்காக ஒரு மலரை பறிச்சு வச்சிருக்கார். அந்த புஷ்பத்தை எடுத்து வாசனையா இருக்கான்னு முகர்ந்து பார்த்துட்டாளாம். உடனே என்ன பண்ணிட்டான்னு பார்த்தா மனைவியோட கையையே வெட்டிட்டாராம் இவர். அதனால இவர் இந்த சிவன் மேல் அபரிமிதமான பக்தியும் அந்த நாயனாரினுடைய குரு பூஜை நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் அந்த பழனி ஆண்டவரை பிரதிஷ்டை செய்த அந்த போகர் சித்தரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:31 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:44 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:39 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:33 முதல் மதியம் 12:08 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:20 முதல் மாலை 4:55 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:21 முதல் 8:57 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:52 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ராஜி M7892 அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அந்த அம்மையார் எப்படி கேள்வி கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மந்திரம் சொல்லாமல் அக்ஷதை போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா பண்டிகைகளின் போதோ அல்லது வீட்டில் வேறு ஏதேனும் சிறப்பு நிகழ்வுகளின் போதோ ஆசீர்வாதம் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சாதாரண நாட்களில் மந்திர உச்சாடனம் என்பது இருப்பதில்லை. பொதுவா யாரோ வீட்டுக்கு வரா அவளுக்கு நம்ம அக்ஷதை போடுறோம்னு சொன்னா அந்த நாள்ல மந்திர உச்சாடனங்கிறது கிடையாது. சமீபத்திலே நம்முடைய நிகழ்ச்சியிலே தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா சமீபத்திலே மஞ்சள் அரிசியின் மகிமை பற்றி பேசும் பொழுது மந்திரம் இல்லாமல் போடப்படுகின்ற அக்ஷதையானது கருங்கற்களாக அந்த கற்களாக மாறிவிடுகிறது என்று நீங்கள் சொல்லி இருந்தீர்கள். நாம் யார் வீட்டிற்கு போனாலும் அங்கிருக்கும் பெரியவர்கள் என்ன பண்றார், நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு இப்படித்தானே அக்ஷதை போட்டு அனுப்புகிறார்கள். அல்லது நம்ம வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் குழந்தைகள் நமஸ்காரம் பண்றான்னா நம்மளும் வெறும் இந்த மஞ்சள் அரிசியை கலந்துதானே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றோம். அந்த நேரத்துல மந்திரம் சொல்றதுக்கு வாத்தியாரோ யாரோ வரப்போறது இல்ல, மந்திர உச்சாடனங்கிறது இல்ல. அப்ப மட்டும் அந்த அக்ஷதையானது கருங்கற்களாக அவர்கள் மீது சென்று விழுந்து விடாதா என்பதுதான் இவருடைய சந்தேகமாக இருக்கிறது.
நம்ம இதை எப்ப சொன்னோம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த திருமணத்தின் பொழுது அந்த மஞ்சள் அரிசி அப்படிங்கிறத போடுறா இல்லையா, அப்ப நமக்கு அக்ஷதைங்கிறத கொடுக்குறா. அப்ப வாத்தியார் மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பார். நம்ம எல்லோரும் அந்த மந்திர உச்சாரணத்தோடு சேர்த்து நம்ம போய் அந்த அக்ஷதையை அங்க போடும்பொழுது அது நன்னா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி இருப்போம். ஆனா இவாள்லாம் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறுமனே அப்படியே எழுந்துக்க வேண்டியது, அக்ஷதையை போட வேண்டியதுங்கிறத பண்ணிட்டு இருக்கா. இதுல குறிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சாதாரண நிகழ்வுகளின் போது வீட்டுல ஒரு பண்டிகைன்னே வச்சுக்குமே, ஒரு தீபாவளின்னு வருது, நம்ம குழந்தைலாம் நமக்கு நமஸ்காரம் பண்றா, நம்ம என்ன பண்றோம், 2 அக்ஷதையை போட்டுட்டு அவளுக்கு அந்த புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். ஆனால் கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவோம் தெரியுமா? அக்ஷதையை போடும்போது யாராவது நமஸ்காரம் பண்ணும் பொழுது அக்ஷதையை போடும்போது என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு வாழ்த்து சொல்லுவோம் இல்லையா? இதை சொல்லி நீ நன்னா இருக்கணும், சீக்கிரமா உனக்கு வேலை கிடைக்கணும், அடுத்த வருஷம் உனக்கு தலை தீபாவளியா இருக்கணும், உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறத சொல்லியிருப்போம். இல்ல தம்பதியரா இப்பதான் புதுமண தம்பதியை நமஸ்காரம் பண்ற என்ன சொல்லுவோம்? அடுத்த வருஷம் 3 பேரா நமஸ்காரம் பண்ணணும், சீக்கிரமா குழந்தை பிறக்கணும், வம்சவிருத்தி ஆகணும்னு சொல்றோம் இல்லையா? அதுதானே ஆசீர்வாதம், அதுதானே மந்திரம். மந்திரம்னு சொன்னா இங்க அந்த சமஸ்கிருதத்திலே அல்லது வடமொழியிலே இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களைத்தான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நம்ம மனதார வாழ்த்துகிறோம் அல்லவா? நம்ம என்ன சொல்றோம்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் சொல்றோம். இல்ல யாராவது நமஸ்காரம் பண்ணும்போது தீர்காயுஷா இருக்கணும்பான்னு சொல்றோம். நோய் நொடி இல்லாம சௌகரியமா வாழ்க்கையில வாழணும்னு சொல்லிதானே அக்ஷதையை போடுறோம். அப்படி ஏதோ ஒரு வாழ்த்தினை சொல்லி அக்ஷதை போடுவதால் அந்த அக்ஷதை முழுமையாக அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தினை, நம்ம எந்த வார்த்தையை பிரயோகித்தோமோ அதற்குரிய பலனை அவர்களுக்கு சென்று சேர்த்து விடுகிறது. ஆனால் பொதுவான நிகழ்வுகளில் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு சொன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லி யாருக்குமே அக்ஷதையை போடுறது இல்லையே. வெறுமனா போறோம், அக்ஷதை எடுக்கிறோம், அப்படியே போட்டுட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக 2 அக்ஷதை எடுத்து போட்டு ஒரு கவரை கொடுத்துட்டு ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். அங்க மனசுக்குள்ள பார்த்தோம் சீக்கிரம் போகணுங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர, இந்த குழந்தைகளுக்கு நிறுத்தி நிதானமா யாராவது அக்ஷதையை போட்டு ஆசீர்வாத வச்சனத்தை சொல்லி அக்ஷதை போடுறாளா, இதைத்தான் நாம் வலியுறுத்தி சொல்கிறோம். அது தமிழ் மொழியிலேயே நம்ம ஒரு ஆசீர்வாதம் சொன்னாலும் சரி, அல்லது நமக்கான பிராந்திய மொழி எழுதுவோம், அல்லது நமக்கு எந்த மொழி தெரியுமோ அதுல குழந்தைகளுக்கு ஒரு 2 அக்ஷதையை போடும் பொழுது என்ன பண்ணணும்? அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவையோ நம் மனதார வாழ்த்தி அந்த அக்ஷதையை போடும் பொழுது அது அக்ஷதையாகவே, அதாவது ஆசீர்வாதத்திற்குரிய பலன்களை அவர்களுக்கு தந்து விடுகிறது. அதனை விடுத்து வெறுமனே நம்ம போய் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு அக்ஷதையை போடும் பொழுது அங்கே வாழ்த்து என்பதே இல்லாமல், எந்த ஒரு வார்த்தைகளையும் பிரயோகிக்காமல் நம்ம பாட்டியும் போய் அங்க அக்ஷதை வச்சிருப்பா, எடுத்து 2 போட்டு ஒரு கவரை கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த அக்ஷதைகள் தான் கற்களாக மாறி அவர்கள் மீது விழுகின்றது அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மனதார அந்த பிள்ளைகளை வாழ்த்த வேண்டும், அந்த குழந்தைகளை வாழ்த்த வேண்டும். எவர் ஒருவர் நமக்கு நமஸ்கரிக்கிறாரோ அவர்களை நாம் மனதார வாழ்த்த வேண்டும். அந்த வாழ்த்து என்பது வார்த்தைகளிலே வெளிப்பட வேண்டும். இந்த வார்த்தைகளிலே வெளிப்படக்கூடிய உணர்வுகளை இந்த மஞ்சள் அரிசியானது கடத்துகிறது. அதைத்தான் நம் அனைவரின் சார்பாக அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார் பார்த்தோம்னா, மந்திர உச்சாடனம் செய்வார். ஆசீர்வாத வச்சனங்கள்னு வரிசையா இந்தந்த நேரத்திலே இன்னென்ன மாதிரி மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு பிரயோகத்திலே சொல்லி கொடுத்திருப்பார்கள். இந்த நேரத்துல இந்த மந்திரத்தை பிரயோகிக்க வேண்டும். ஒரு ஆயுஷமும் வரும்பொழுது இந்த இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லணும். அதே மாதிரி இன்னென்ன மாதிரி வாழ்த்துக்கள், அதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் அனைத்தையுமே வேத மாதா நமக்கு கற்றுத் தருகிறாள். அந்த வேத மாதா நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாளோ அதை வேதம் அறிந்த பண்டிதர்கள் அந்த நேரத்தில் நம்ம கையில் அக்ஷதையை கொடுத்து அவர் மந்திரத்தை சொல்லும் பொழுது நாமும் இணைந்து அவர்களோடு சேர்ந்து ஆசீர்வாதம் செய்யும் பொழுது அந்த அக்ஷதையானது அவர்களுக்கு பலனை சேர்க்கிறது. இந்த மாதிரி வீட்டுல இந்த நேயர் கேட்டிருப்பது போல் வீட்டுல நம்ம தனியா ஒரு ஆசீர்வாதம் பண்றோம் அப்படின்னு சொன்னா நாம் மனதார 4 வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்தி அந்த வாழ்த்துக்களோடு கூடிய மஞ்சளக்ஷதையை சேர்க்கும் பொழுது பரிபூர்ணமான பலனை அவர்களுக்கு அது தந்து விடுகிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.